அகம் டிவி வழியே அகத்திற்குள். 2 விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம வந்து ஒரு பெரிய சேனல்ல இருக்கோம். இது எல்லாரும் பார்ப்பாங்க. பொன்னினாதி பார்க்கணுமே. துஷாரி ஒரு தூக்கி டப்பாக்குள்ள போட்டுறோம் சொல்லிட்டான். இருக்கா என்ன பண்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? செம்ம கியூட்டா இருக்கு. கியூட்டா இருக்கா? பார்க்க முடியாது. பார்க்க முடியல. ரொம்ப வெறுப்பா இருக்கு. யாரு பார்க்க சொன்னா நீங்க பார்க்கலனா போங்க. கோயம்பேடு பஸ் புடினா எப்படி போவீங்க? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போணும்னா வெட்பழனி பக்கத்துல போயிட்டு வெட்பழனில ஒரு நிக்கணும். அங்க இருந்து குட்டி குட்டி காரா வரும். குட்டி குட்டி வண்டி வரும். குட்டி குட்டியா வரும்னா பஸ்ஸா? குட்டியா வருமே. குட்டி எப்படி வரும்ல? குட்டியா வருமா? குட்டியா வருமே. கச்சா வரும்னா என்னது வரும்? குட்டியா வரும். அதுல எல்லாரும் ஏறி போவாங்க. ஆட்டோ அதுல தான் போணும். தெரியலையாமா? வெறில இங்க போறீங்க. தெரியலையாமா இருக்கீங்க நீங்க வாங்கறீங்க. சே ஒண்ணு மாதிரி பண்ணுங்க பா. சும்மா போட்டுக்கிட்டு ஜெனரலே நல்ல பண்ண பார் தெரிஞ்சுக்க. ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரே தென்னடியா. அது கியூட்டா பண்ணது புடிச்சு போய் நாசமா போன பல லட்சம் பேர் இருக்காங்க அந்த நாட்டுல. ஹெச்சி எங்க இருக்கு? நான் வர்றேன். இவ திருந்த மாட்டா போல இருக்கு. ஆடியன்ஸ் பேசலாம். நீங்க பேசாதீங்க. நான் வேணும்னு அவங்கள தள்ளி விடணும்னா தள்ளி விட வேணாம் தள்ளி விட்டீங்களா? அதான் இல்லை எப்படி இந்த வீடியோ பார்க்கும்போது அசிங்கமா இருந்து இல்லை நான் அவங்கள வேணும்னு பண்ணல. இப்பயும் சொன்னேன் அவங்ககிட்ட வேணும். அது உள்ளுக்குள்ள இருக்கிற வன்மம் சார். அது அவங்க கிட்ட போய் அதுக்கப்புறம் உபரி வந்து நான் தள்ளி விட்டது கூட பரவாயில்ல. அது வந்து ஏதோ தெரியாம தள்ளி விட்டான். பட் அவன் ஷூ காலால மிதிச்சது வந்து உண்மையிலேயே எனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒத்துக்கிட்டான். முதிக்க தான் வந்தேன், ஆனா அப்புறம் கண்ட்ரோல் பண்ணேன். பட் நான் மிதிச்சேன், ஆமா நான் மிதிச்சேன் அப்படின்னு என்கிட்ட ஒத்துக்கிட்டான். ஒத்துக்கிட்டதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்ப என்ன இவன் மூஞ்ச அப்புறம் சொல்ல இவன் இல்லங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க? பார்த்தோம்டா எல்லாரும். உபரி இல்ல பாஸ், எனக்கு உன் பேர் தான உபரி. அத ஏன்டா அதையே வந்து நான் இல்ல உபரி என்ன பாக்குறா? ஐயோ சவுண்ட கட் பண்ணிட்டு டிவில பார்த்தானா இவன் எக்ஸ்பிரஷனை பார்த்தா வேற மாதிரி ஆயிருமே. இவன் கொடுக்குற ரியாக்ஷன் பார்த்தா இவன் உண்மையிலேயே பண்ணிருக்க மாட்டான் போலயே. பண்ணல. இல்ல அவன் இல்ல நான் சத்தியமா நீ பண்ணல. முதிச்சிருக்க மாட்டான். நான் உண்மையிலேயே பண்ணல. காரு நான் சத்தியமா பண்ணல. இல்ல நான் என்ன தள்ளி விட்ட நீ? இல்ல நான் வேணும்னு பண்ணல. வேணும்னு பண்ணல புரியல எனக்கு. சத்தியமா நான் பேசிருக்கேன். நான் பேசிருக்கேன்டா. ஏன் மூஞ்ச என்னடா வேணும்னு பண்ணல. என்னங்க மூஞ்ச மட்டும் ஒரு வச்சிருக்கீங்க? எனக்கு புரியல. அதான் இவன் பேர் தான் உபரி தான் பேரு. அது ஏன்டா உங்க ஷாக்கா பாக்குற? நான் போன அவனை தள்ளி விட்டேன். ஆனா வேணும்னு நான் தள்ளி விடல. இல்லடா நான் சத்தியமா வேணும்னு தள்ளி விடல. என்ன நான் வேணும்னு குத்தல. ஆமா உட்காருங்களா கொஞ்ச நேரம்? இல்ல பரவாயில்ல. இல்ல உட்காருங்க. ரியலி உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. இல்லம்மா நீங்க இல்ல பரவாயில்ல சார். அப்படி சொல்லக்கூடாதுமா. உட்காந்துடணும். என்ன ஆர்குமெண்ட் அப்படி? ஏமா உட்கார்ந்து சொன்னா கூட அதுக்கே 10 முறை கத்த வைக்கிறீங்களே என்ன சார்? அதான் நான் கேக்குறேன்ல, ஜெயிலுக்கு நீங்க என்ன பண்ணி இருந்தா போயிருப்பீங்க சார்? தப்பு பண்ணி தான் போயிருப்பேன் சார். இல்லங்க நான் கேக்குறது புரியுதா? இல்ல புரியுது சார். நீங்க இல்லமா அப்படிலாம் பேசக்கூடாது. இல்ல தப்பு பண்ணிருந்தா நான் போயிருக்க போறேன் சார். பண்ணிருந்தா நீங்க உள்ள போயிருப்பீங்க. சொல்ற வரைக்கும் நான் இங்க போக மாட்டேன். கீழே உட்கார போறேன். உட்காருங்க சார். உட்காரவா? வேற மாதிரி இருக்குது. இல்ல சார் நான் இல்ல சார் ஜெயிலுக்கு தப்பு பண்ண வேணும் சார். இல்ல பேசுங்க சார். இல்ல பேசுங்க சார். அப்படிதான் சார் பேசுறேன் சார். நானும் கூட தான் பேசுறேன். பேசினா அப்புறம் பின்னாடி திரும்பி பேசவா சார்? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கிவ்யா சார் நான் கேட்டது யோசிச்சீங்களா? இல்ல சார் யோசிக்க அப்ப உட்காருங்க. இல்ல உட்காரலாம் முடியாது சார். உட்காருங்க. பரவாயில்ல உட்கார முடியாது சார். கால் வலிக்குது. உட்கார்ந்தா கால் வலி. சொல்லக்கூடாது. உட்காருங்க. இல்ல சார் எனக்கு உட்கார்ந்து தோணுது. உட்காருங்க. உட்காரு. போல நீங்க யார் சார் அதை சொல்றதுக்கு? இப்படிதான் சார் சண்டை போடலாம்னு சொல்றீங்க. சண்டை போட கேட்க போனா தப்புன்னு சொல்றீங்க. நான் பேசுற தப்புன்னு சொன்னா உங்ககிட்ட இப்போ ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து வெளியில தான், இந்த ஸ்டேஜ்ல கிடையாது. அதை நீங்க வந்து வச்சுக்கோங்க. பேசுங்க பேசவும் சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. இல்ல நான் பேசுறேன். முதல்ல பேசவே இல்லங்கறீங்க. பேசினா பேசிட்டே இருக்கங்கறீங்க. இல்ல சார் பிரச்சனை பண்ணா பிரச்சனை பண்ணங்கறீங்க. இல்ல நான் பேச கேட்டு முடிச்சீங்க. அப்படி சொல்றீங்க பண்ணுங்க அத பண்ணுங்கறீங்க. நான் சண்டைக்கு போக மாட்டேன்னு சொன்னால ஏப்பா ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க. அது வந்து இப்படி எனக்கு யாரா ஒரு சேர் கொடுங்க. எனக்கு சேர் கொடுங்க. பிளாஸ்டிக் சேர் கொடுங்க. நான் உட்கார்ந்து நீ என்ன வேணா பண்ணு. நான் பேசறதா இருப்பேன். என்னன்னா பண்ணுங்கறாங்க அத பண்ணுங்கறாங்க பண்ணுங்க. இவரே கேள்வி கேட்பாங்க. இவரே பதிலும் சொல்லுவாங்க. இவரே கேள்வி கேட்பாங்க. அப்புறம் இவரே வந்து இது பண்ணலாமா? என்ன வேணா பண்ணுவாங்க. நாங்க பாத்துட்டு இருக்கணும். அது அப்படிதான் ரொம்ப இது பண்றான். முடிச்சுக்கிறேன். நாளைக்கு சார் அடுத்த வாரம் சார் நான் நாளைக்கு மீட் பண்றேன். பாய். போங்க போயிட்டாரா? சார் மட்டும் 30 தான் சொல்லிருக்கான். கட் பண்ணியாச்சா? டேய் எவன்டா ஷோ நடத்துறவன்? டேய் அவன் ஃப்ரெண்ட். அவனை கூட்டு வராதீங்க எத்தனை வாட்டி நான் சொன்னேன். அவனை கண்டெஸ்டன்ட் மதிக்க மாட்டான்டா அவன். அவன் பாரு திருப்பி பேசுறான் அவன். ரொம்ப பிரமாதமா இருக்கீங்க. போங்க. சாண்ட்ரா கோவமா இருக்கீங்களா என் மேல? இல்லையே நீங்க கோவமா இருக்கீங்க தெரியுது. தயவு செஞ்சு கோபப்படாதீங்க ப்ளீஸ். சாண்ட்ரோ என் மேல எதுவும் கோவமா இருக்கீங்களா? என்ன நேத்து நடந்ததை பத்தி யோசிச்சதும்? இல்ல சார். ஓகே ஃபர்ஸ்ட் 2 நாள் சரி பாரு இது வந்து பண்ணக்கூடாது. பாரு ஒருத்தர் பேசிட்டு இருக்கோம். நீங்க உட்காந்து தனியா நடிச்சிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பொறுத்துக்கணும் அவசியம் இல்லை எனக்கு. நேத்து நடந்ததை பத்தி யோசிச்சதும்? இல்ல சார். ஓகே பாரு
பாரு சொல்லுங்க சார். இந்த பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல இப்படி பண்ணாதீங்க. நான் சொல்லிட்டேன் பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, நல்லா இல்லன்னு சொல்றேன்ல சார். ஆனா அநியாயமா இருக்கு சார் இதெல்லாம். ஏன்? அவங்க என்ன பண்றாங்க, நான் பண்றதெல்லாம் ஒவ்வொன்றும் அப்படியே லிஸ்ட் எடுத்துட்டு கையில பேப்பரோட வந்து கேக்குறீங்கல்ல, அப்ப உங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் பண்றதையும் கேட்கணும்ல. எழுதி தர மாட்டாங்க. எழுதுறலாம் அவளை தூக்கி போட்டு சங்கல விதிப்பேன்னு சொல்லுங்க. நான் மட்டும் என்ன இழிச்சவாயா? இல்ல. எப்ப பார்த்தாலும் என்னைய மட்டும் நோன்றீங்க. நான் மட்டும் பைத்தியம். எதுக்கு எடுத்தாலும் காரு காரு இங்க வாரு அப்படின்னு நம்மளுக்கு வேண்டியது. சாண்ட்ரா i20 கேட்க வேண்டியதானே. அதான் கேக்குறேன். உங்களே உங்க புருஷனை என்னென்ன பேச்சு பேசுறாங்க. ஓகே, வேற விளையாட மாட்டேன் குரூப்பா போய் விளையாடுறாங்க. அத கேட்க மாட்டீங்க. உங்க ஃப்ரெண்ட் நான் மட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். விளையாடணும்னா நீங்க உங்க ஒய்ஃப் உங்க ஹஸ்பண்ட் கூட்டிட்டு அக்கா, வந்து உங்களை பேசவே நீங்க உங்க இல்ல ஹஸ்பண்ட் அக்கா. கூட்டிட்டு வந்து விளையாடுங்க நீங்க. எனக்கு கல்யாணமே ஆகல. சார் சொல்லுங்க. கண்ட்ரோ வேணாம் கண்ட்ரோ. சொல்லுங்க. சார் நீங்க நீங்க ஏதாவது இது பேசுங்க. ஃபேராவே இல்ல சார். நாட் ஃபேர் சார். நீ மட்டும் எப்ப பார்த்தாலும் ஈஸி டார்கெட்டா போட்டு அடிச்சிடுறீங்க. ஆமா, அது easy தான். அதே லிஸ்ட போட்டு இந்த பிள்ளை அடிங்க பாப்பா. அது அடிக்க இந்த பொம்பளை மேல கைய வைங்க. No. முடியுமா உங்களால? முடியாது. பயப்படுவீங்க. நான் எனக்கு ரெஸ்ட் ரூம் போணும். இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, ஷோ முடிஞ்சிருச்சு. நான் எனக்கு bathroom நான் போறேன். தான் பேசுறதுக்கு பட்டனை கழட்டி எனக்கு மாசா நின்னல, அப்புறம் அதெல்லாம் என்ன பண்றது? பேசுறத ஏன் போயிட்டு இருக்கேன் அது? ஏன் அவங்க பேசினப்ப நீங்க கேட்டீங்களா? என்ன அப்ப பேசுறது? நான் மட்டும் எதுக்கு சார் சொல்லணும் உங்களுக்கு? கேக்குறேன் நாளைக்கு எனக்கு முக்கியமா போகணும். நாளைக்கு வந்து நான் வேற மாதிரி பேசி காட்டுறேன் உனக்கு நான். இப்பவே நீங்க விஜய் சேதுபதி மாதிரி பேசல. நாளைக்கு வந்து எப்படி ரகுவரன் வாய்ஸ்ல பேச போறீங்களா? போடுவாங்க. என்ன கேள்வி என்ன கேட்கலாம்னு என்னங்க அது? நாளைக்கு வருவோம். கார் 2 வரும். பிரஜன் அண்ட் எலி அவர்கள் ஏறிய பின்பு 2 கார்களும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகும். ஒரு கார் திரும்ப வராது. அந்த நபர் எலிமினேட் செய்யப்பட்டுள்ளார். Few moments later. தண்ணி கொண்டா ஒண்ணுமே இல்ல. எனக்கு கான்ஃபிடன்ட் இருக்கு, நான் போயிட்டு திருப்பி வருவேன் நான். சார் எதுவும் இந்தியன் ஆர்மியா எதுவும் போருக்கு போறாரா? ஹஸ்பண்ட் இவங்களை விட்டு பிரிறாங்க. அந்த பிரிவை தாங்க முடியாம அப்படியா? வேற நாட்டுக்கு வேலைக்கு போறாரா? எலிமினேஷன் ரவுண்ட்ல 2 பேரும் கார் ஏத்தி போயிட்டு வருவாங்க. டிவி ஷோ தானே. எலிமினேட் ஆனா நான் வெளியில போய் இருக்க போறீங்க அவ்வளவுதானே. நான் முறுக்க ஆரம்பிச்சிட்டார். அதுக்கே நம்ம இந்த ஒப்பாரி வைக்குது. வேற எதுக்கு தான் இந்த ஆளு அழுகணும்? இது மாரடிக்கலாம் கூடாது. இதெல்லாம் வந்து இங்க பாருங்க சொல்றேன். இதெல்லாம் நம்ம ஊர் பழக்கம் கிடையாது. இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. இப்பெல்லாம் நம்ம ஊர்ல அழுக மாட்டாங்க. டிவி ஷோவுக்கு இந்த அழுக தேவையில்லை. புரியாம இருக்கு இம்மா. நோ நோ. ஏய், கார் விளம்பரத்துக்கு வந்திருக்காங்க. காரை ப்ரோமோட் பண்றதுக்கு வந்து கார்ல ஏறி வெளியே போற மாதிரி போயிட்டு திருப்பி உள்ள வந்துருவேன் நான். வந்து பாத்தியா இல்லையா? 5ஆம் கிளாஸ் டியூஷனுக்கு எங்க அம்மா சேர்த்துட்டு போறப்ப அப்படி அழுதேன். அதுக்கப்புறம் நான் இப்படி அழுகிறேன். தேவையில்லாத அழுக. நீ போங்க. நீங்க சென்டிமெண்ட் உள்ள வர என்ன வேலாம் ஆடியன்ஸ். இங்க பாருங்க அக்கா வருவாங்கக்கா. இந்த வந்துட்டார் பாருங்க. என்னடா அது மயக்கம்? நானும் எத்தனையோ சினிமால பாத்திருக்கேன். எத்தனையோ பேர் மயக்கப்பட்டு பாத்திருக்கேன். திங்கின்னு மயக்கப்பட்டு இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். மயக்கம் விட்டுருவேன் நான். ஏன்னா அது அழுவே மயக்கம் போட்டுருவாங்க. இந்த முறுக்க ஆரம்பிச்சிட்டார். இது ஷோவே நல்லா இல்ல. ஆனா அவனா இவர் முறுக்க ஆரம்பிச்சிடுறாரு. நான் ஆடியன்ஸுங்க. ஆடியன்ஸ்ங்கடா வேலை. ஆடியன்ஸ் டிவில ஷோ பார்த்தோமா, வீட்ல சண்டே போட்டோமா, சோத தரமா படு தூங்கமா இருக்கு. நீங்க என்ன பேச்சு உனக்கு? இல்ல இல்ல சும்மா போ. சாரி சார் சாரி சார். அடுத்து ஸ்கூல் டாஸ்க் வச்சு எல்லாத்தையும் சேவ் பண்ணி விடுங்க சார். அச்சோ தாடி நான் உனக்கு அழகு எடுத்துறாங்க. துக்கு சிக்கு துக்கு பை பாஸ்.